முக்தா ஸ்ரீனிவாசனோட மகள்ங்கிறது தான் என்னோட அடையாளமே. ஏன்னா எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுத்து. நான் டெல்லி போயிட்டேன். நாகேஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதில் வந்து மனோரமா அம்மா வந்து ஷி ஆல்மோஸ்ட் கமிட்டட் சூசைட் மாதிரி ஆகிடுது. அவங்க ரொம்ப அழுதாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, முக்தா ஃபிலிம்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ என் படத்தை எல்லாத்தையும் நடிப்பேன், உனக்கு ஜோடி வந்து ஜோ. பேக்கெட்டில் செக் பண்ணும்போது 10,000 rupees இருந்துதான். ஸோ போலீஸ் வந்து பிடிச்சுன்னு போயிடுது அப்பா. அவரை வந்து ஒரு புளி மரத்தில் கட்டி வச்சு அடி நடிச்சாங்களாம். நீ என்ன பெருசாக வந்து என்ன சொல்கிற, போடா வெளியில் அப்படின்ட்டு. அப்பா கோச்சுன்னு வெளில வந்துட்டார். முட்டாராம் ஒரு அறை அப்பாவை எல்லாரும் இதுக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணார், காரை வந்து ஸ்ட்ரீட் எண்டில் நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளையிலேருந்து வா ஷூட்டிங்க்கு அப்படின்னாராம். அப்பா சொன்னாலும் நான் வரமாட்டேன், அவன் என்னை திட்டினான். நீ வா, நான் பார்த்துக்கிச்ச. எம்ஜிஆரோட அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு வந்து, நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்தேன், என்னால் உள்ளே நுழைய முடியல, எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுனால என்னால் உள்ளே நுழைய முடியல. 1000 ரூபாய் அவருக்கு அப்போ பாட்டுக்கு 1000 ரூபாய். நான் சொல்கிறது 70s. காமராஜர் போனதுக்கு அப்புறம் அப்பாவும் சிவாஜி சாரும் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. சோ சாரும் ஸ்ரீகாந்த் அவங்க வந்து ஜனதா தளுக்கு போயிட்டாங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேரி வஞ்சத்தில் விழுந்தாயடா. வணக்கம். வணக்கம். முக்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற பெயர் வந்து ஒரு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். ஸோ ஐயா மறைஞ்சு ஒரு 8 வருஷம் ஆகுது. மகளை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பழைய படங்களை பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பாவோட படங்கள் இப்போ அடிக்கடி வருது எல்லா இதுலேயும், அப்போ மிஸ் பண்ணுறேன். சில சமயம் வந்து நம்ம சினிமா தொழிலில் வந்து சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து சில பிரச்சனைகள் வரும்போது அப்பா எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணும்போதும் நிஜமாவே அப்போ மிஸ் பண்ணுறேன். பட் டே டு டே லைஃப்பில் அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு அங்கமாக போயிட்டார். அவர் எப்படி திங்க் பண்ணுவார், அவர் என்ன காரியங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஸ்டில் அந்த கடைப்பிடிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் முக்தா ஸ்ரீனிவாசனுடைய மகள் அப்படின்றதுல எவ்வளோ பெருமை உங்களுக்கு? கண்டிப்பாக முக்தா ஸ்ரீனிவாசனோட மகள்ங்கிறது தான் என்னோட அடையாளமே. என்னை வந்து ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம் ஆகிடுத்து. நான் டெல்லி போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் பாம்பே, மெட்ராஸ், பெங்களூர்னு அந்த மாதிரி தான் நான் சுற்றின்னு இருந்தேன். தென் வாட் ஹேப்பன், அப்பா 2018 அப்பா போயிட்டார். முக்தா ஃபிலிம்ஸுன்றது வந்து எங்கள் அக்கா, எங்கள் பெரியப்பா பொண்ணு அவள். ஆக்சுவலி முக்தான்றது பாம்பேயில் இருக்கா. அவள் பேரில் தான் முக்தா ஃபிலிம்ஸ் ஆரம்பிச்சது. ஏன்னா 1959 அப்பாவுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஃபஸ்ட்டு தமிழ் பர்சன் டைரக்டர் ஃப்ரம் த சவுத் இந்தியா டு கெட் அ நேஷ்னல் அவார்ட். முதலாளி முதல் படத்துக்கே அது. அதில் அதுக்கப்புறம் 4 படம் இயக்கினார். அது 4 ஓடலை. ஏன் அப்படின்னா, இட் வாஸ் மோர் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் ஐடியாஸ். தி ஜானகிராமனோட 4 வேலி நிலம் அதில் ஒன்று. நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் வந்து 3 பேர். அண்ணன், தம்பி, நீங்கள் நடுவில் நான், அப்புறம் தம்பி வந்து முக்தா சுந்தர். பெரியப்பாக்கு வந்து வித்யான்னு ஒரு பொண்ணு. முக்தா ஃபிலிம்ஸ் வந்து கோவிந்த்னு ஒரு பையன். பட் ஹீ பாஸ்ட் அவே. அவன் 12 years பேக் ஹீ பாஸ்ட் அவே. அதனால் நாங்கள் 6 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் வெளியில் போவோம் வருவோம். ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே கிடையாது. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் எல்லா இடமுமே பார்த்துருக்கோம் குழந்தையில. அப்பாவுக்கும் சரி பெரியப்பாக்கும் சரி சினிமாவில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். தாத்தா வந்து எங்கள் பாட்டிக்கு 22 வயசுலேயே தாத்தா போயிட்டார். அப்பாவுக்கு பெரியப்பாக்கு 8 என்னமோ, பெரியப்பாக்கு 10 வயசு, அப்பாவுக்கு ஒரு 6 என்னமோ, எங்கள் அத்தைக்கு 4. அது அவங்க 3 பேர். அப்பா ராமசாமி, ஸ்ரீனிவாசன், ரேவதி எங்கள் அத்தை. அண்ட் ஸோ இந்த 3 குழந்தைகளையும் விட்டுட்டு அவர் போயிட்டார். அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பிராமின் கம்யூனிட்டியில் அவங்க வந்து உங்களுக்கு இந்த சாங்கித்யம்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ எங்கள் பாட்டி வெள்ளைப்பட தான் கட்டிகிட்டு இருப்பாங்க. தலை இது கிடையாது, ப்ளவுஸ் போட்டுக்க மாட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து அது ஒரு 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 அஃபெக்ட் ஆகிடுது அந்த சின்ன வயசில். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு ரொம்ப நீள முடி இருக்குமா. அதனால் 1 year கழிச்சு எங்கள் பாட்டியோட இதை ஷேவ் பண்ணதுக்கப்புறம் அப்பா ஸ்கூல்லேருந்து வந்தாங்களாம். அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா எங்கேன்னு கேட்டிருக்காங்க. அம்மா அந்த கேமரா உள்ளும்பாங்க.
இருட்டு உள்ளுன்னா அதுதான் கேமரா உள்ளு அந்த ஊர்ல. அந்த காலத்துல. அந்த கேமரா உள்ள உட்காந்துட்டு இருக்கானோனே, போய் பார்க்கும்போது, இது எங்க அம்மாவே இல்ல, இது எங்க அம்மாவே இல்லன்னு போட்டு அழுது பெரண்டு அடிச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ அப்பா அப்புறம் எல்லாருமா சமாதானப்படுத்தினாங்க. அதுலேருந்து அப்பாக்கு என்ன ஆயிடுத்துன்னா, அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க பாட்டிய. எங்க பாட்டியோட அம்மாவும் விடோ. ஸோ இவங்க அப்பா என்ன பண்ணாரு, கல்யாணம் கார்த்திகெல்லாம் கூப்பிட மாட்டாங்களாம். பட்டு இந்த சாவுக்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம் எங்க பாட்டிய. பட் அப்பாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது. அதனால அப்பா வந்து கடைசி முடிய ரிச்சுவல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்பா. அதுல என்ன ஆயிடுத்து, அந்த ஹி பிகேம் மோர் ஆஃப் அ கம்யூனிஸ்ட். அந்த இதுல தள்ளி விட்டுடுச்சு. அப்பா அந்த காலத்திலேயே நான் பிராமின வந்து சாப்பாட்டுக்கு இல்லன்னோன கோவிலுக்கு அழைச்சுட்டு வந்துட்டாராம். கோவில் சாப்பாடு குடுக்கறதுக்கு. அவர வந்து ஒரு புளி மரத்துல கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சாங்களாம். பட் கேட்கறவங்க யாருமே இல்ல. ஏன்னா 2 பேருமே பாட்டிகள் 2 பேருமே ம். இவங்க தான். ஸோ அது மாரி கொஞ்சம் புரட்சியா அப்பா இருந்தாரு. பெரியப்பாக்கு எஸ்எல்சி முடிச்ச உடனே நெசசிட்டி வந்தது. வேலைக்கு போகிற நெசசிட்டி வந்தது. அப்ப பெரியப்பா என்ன பண்ணாங்க, எங்க அத்தை வந்து சேலத்துல கல்யாணம் ஆகி அங்க இருந்தாங்க. ஸோ எங்க அத்தை பார்க்கறதுக்கு சேலத்துக்கு போம்போது மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பெரியப்பா சேர்ந்தாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பெரியப்பா சேர்ந்த உடனே, முதல்ல ஏதோ சாதாரண வேலையில தான் இருந்தாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல என்னன்னா, அவரு டி.ஆர். சுந்தரம் வந்து ஹி வாஸ் அ வெரி பிரிட்டிஷர் அவரு. கோட் சூட் தான் போட்டுப்பாரு. அந்த வெயில்லயும் கோட் சூட் தான் போட்டுப்பாரு. ம். சேலம் மாதிரி இருக்கிற திகைக்கிற வெயில்லயும். அவர் வந்து அந்த கோட் சூட்ட வந்து ஆ ட்ரை கிளீன் பண்றதுக்கு மெட்ராஸ்க்கு குடுத்தாராம். அப்பலாம் வேற எங்கேயுமே கிடையாதுல்ல. மெட்ராஸ்ல தான் கிடைக்கும். அதனால அந்த அந்த ட்ரை கிளீன் பண்ணும்போது, அத வந்து பெரியப்பா வந்து அத எடுத்துட்டு வருவாராம். எடுத்துட்டு வந்து மெட்ராஸ்ல குடுத்துட்டு, ஆ அன்னைக்கே திருப்பி ஊருக்கு போயிடுவாராம். அப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து பெரியப்பாக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் பெர்சன். வித் மணி ஆட்டம், எல்லாத்துலயுமே ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாரு அவர். அது மாரி ஒரு தடவ என்ன பண்ணாராம், அந்த டி.ஆர். சுந்தரத்தோட இது பேண்ட் பாக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். எதுன்னு ஞாபகம் இல்ல. குடுக்கும்போது எப்பவுமே பாக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் குடுப்பாராம். அந்த மாரி பாக்கெட்ல செக் பண்ணும்போது ₹10,000 ₹10,000 ₹10,000 இருந்ததாம். அவர் மறத்து வச்சிருக்காரு அதுல. அத எடுத்துட்டு குடுத்துட்டு, அத எடுத்துட்டு போய் அவர்ட்ட குடுத்துட்டாராம். அவர் குடுத்த உடனே பெரியப்பா வந்து அது முடிய சாதாரணமா அது எடுபடியா தான் வச்சிருந்தார். அது குடுத்த உடனே அவருக்கு வந்து பெரியப்பா மேல அவ்ளோ அன்பு வந்தது. அவர் என்ன பண்ணார், உடனே பெரியப்பாவ வந்து தன்னோட பர்சனல் செக்ரட்டரியா மாத்தின்னு விட்டார். இன்னைக்கு கால நான் சொல்றது ஒரு 70 வருஷம் முன்னாடி இருக்கும். 70 70, வருஷத்துக்கு 75 வருஷம் முன்னாடி இருக்கும். ஏன்னா பெரியப்பா சேரும்போது பெரியப்பாக்கு 15 வயசு தான். அதனால அவர் வந்து ரொம்ப பெட்டு டி.ஆர். சுந்தரத்துக்கு. அப்பா என்ன பண்ணாங்க, அப்பா எஸ்எல்சி முடிச்சாரு. முடிச்சுட்டு டெம்பரரி வேலை ரயில்வேஸ்ல கிடைச்சது அந்த காலத்துல. சுதந்திரம் சோதம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. பிரிட்டிஷ் பீரியட்ல. பிரிட்டிஷ் பீரியட்ல. அப்பா அப்பவே கம்யூனிஸ்ட். அதனால என்ன பண்ணாரு, பிரிட்டிஷர்ஸ் வந்து டிராவல் பண்றது வந்து, பிரிட்டிஷரோட டிராவல் அத்தனையும் வந்து கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு எடுத்து குடுத்துட்டாரு. ஸோ போலீஸ் வந்து பிடிச்சுன்னு போயிடுது அப்பாவ. அண்ட் வேலையும் போயிடுது. ரயில்வே வேலையும் போயிடுத்து, போலீஸ் வந்து பிடிச்சுன்னு போயிடுது. அண்ட் போலீஸ் வந்து விடமாட்டேன்ட்டாங்க. ஸோ 2 பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. பெரியப்பா இதுல இருந்தாரு, சேலத்துல. சேலம்ல. பாட்டியும் ஆ பாட்டியோட அம்மாவும் மாலாபுரம்னு சொல்லிட்டு பாபநாசம் பக்கத்துல. நம்ம மூப்பனாரோட ஒரு 5 கிலோமீட்டர். மூப்பனார் அவங்க வீட்லேருந்து நம்ம இவங்க இருந்த ஊரு. ஸோ மூப்பனார் ஐயாவும், அப்பாவும் ஒண்ணா தான் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு, அனந்தநாயகி, மூப்பனார், அப்புறம் அந்த மாரி சில பேர். எல்லாரும் ஒண்ணா தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம், வருவாங்களாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அப்பா பெரியப்பாக்கு அந்த காலத்துல ஃபோனு என்ன பண்ணாங்களோ தெரியல. தந்தி அடிச்சாங்களான்னு தெரியல. பெரியப்பா வந்து போய் இவர்ட்ட டி.ஆர். சுந்தரன்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாரி எனக்கு போணும். என் தம்பிய பிடிச்சுன்ட்டாங்க. டி.ஆர். சுந்தரம் சொன்னாரா, "சரி நானும் வரேன். உன் தம்பிய விடுவிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணாரு, "நீ பெரியப்பா நீ போன்னு" சொல்லிட்டு, அவரும் பின்னாடியே கார்ல வந்தாராம். வந்துட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசினாராங்க. எல்லாரும் ரொம்ப மதிப்பாங்க அப்பலாம். மாடர்ன் தியேட்டர்ஸு, டி.ஆர். சுந்தரம்னானா. அவர்கிட்ட வந்து கேட்டாங்களா, "இது மாரி என்ன ஆச்சுன்னோனே, இந்த மாரி இந்த பையன் வந்து இந்த மாரி பண்ணிட்டான். அதனால இவனுக்கு ஜெயிலு தான்." அப்படின்னோனே, "சரி இப்ப ஜெயில்லேருந்து இவன நான் பெயில் எடுக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லு." அப்படின்னோனே, அவன் வந்து எழுதி குடுக்கணும் எங்களுக்கு. இனிமேலேருந்து எனக்கும் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்ப நெறைய ஆ காந்தி பார்க்குன்னு இருக்கு கும்பகோணத்துல. அங்க நெறைய கம்யூனிஸ்ட் கீட்டிங் எல்லாம் நடத்துவாங்க. ஆர்கனைஸும் பண்ணுவாரு. அது எனக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லணும்னு எழுதி குடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து அப்பா வெளில கூப்பிட்டு எழுதி குடுறா அப்படின்னோனே, அப்பா
17 வயசு தானே அப்பாவுக்கு, அதனால 16, 17 வயசு தான். ரொம்ப கோவக்காரர் அப்பா. நான் எதுக்கு நீ சொல்லி நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும், நான்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டார். ம். விட்டாராம் ஒரு அறை அப்பாவை. எல்லார் எதுக்கும் விடோஸ் 2 பேர் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு உன்னை முன்னுக்கு கொண்டு வரணும்னு பார்த்தானா, நீ என்ன கம்யூனிஸ்டம் வந்து அரசியல்லையா போயின்னு இருக்கேன்னு ஒரே அடி கொடுத்துட்டு மரியாதையை எழுதி கொடுடான்னு அப்பா எழுதி கொடுத்துட்டு பெரியப்பா கிட்ட சொல்லிட்டாராம், இவன் சரி பண்ணணும், இவனை இங்கே விடாத, இவனை இது கைஷன் வா அப்படின்ட்டு. மாடர்ன் தியேட்டர்ஸ் மாடர்ன் தியேட்டர்ஸ் கைஷன் வா, அங்கே நான் வேலை போட்டு கொடுக்குறேன். ஸோ அப்படிதான் அப்பா போய் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேர்த்தார். இதே ஒரு கம்பல்ஷன். கம்பல்ஷன். அதுதான் சினிமாக்கு இருக்கும். துளி கூட பிடிக்கல மாடர்ன் தியேட்டர்ஸ். தான் அரசியல்ல தான் பெரிய ஆளா வரணும்னு. பட் பெரியப்பா வந்து அதெல்லாம் இல்லை, நீ வா மரியாதையான்னு சொல்லி மாடர்ன் தியேட்டர்ஸ் பண்ண அவர் வந்து டேம் பண்ணார். அப்பா கொஞ்சம் இது பண்ணார். அவரும் அடிப்பார். டிஆர் சுந்தரமும் நிறைய அடி வாங்கியிருக்கா அப்பா. ஸோ இந்த கதைகள்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது, அப்போல்லாம் அவங்களுக்கு பாம்பே போகணும், டெல்லி போகணும்னா 2 days 2.5 days ஆகும் இல்லையா. ஸோ எங்களை உட்காத்தி வச்சு இந்த கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க அப்பா. இந்த மாதிரி எனக்கு ஆச்சுன்னு. பெரியப்பா பெருமை கேட்டுட்டு இருப்பார். அவர் ரொம்ப பேச மாட்டார் பெரியப்பா இதெல்லாம். ஸோ அப்படிதான் சினிமாக்கு வந்தது. கம்பல்ஷனை வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இல்ல ஏடியா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அந்த நிறைய படங்கள்ல. பட் சொல்றேன் நானு, தொடக்கம் எப்படி இருந்திருக்கு வரணும்ன்றது. அதுக்கு ஐ வுட் கிவ் த கிரெடிட் டு மாடர்ன் தியேட்டர்ஸ். வெரி வெரி ஆர்கனைஸ்ட். காலம்பரம் 6 மணிக்குன்னா 6 மணிக்கு எழுந்துக்கணும் நீனு. 7 மணிக்குன்னா சாப்பாடு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அப்புறம் போகணும், வசனம் படிக்கணும் எல்லாமே. அப்புறம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எண்ணெயும் அவங்க கொடுப்பாங்க, சாப்பாடும் அந்த டயத்துக்கு மேலே போனோன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணிட்டு பெரியப்பாக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைடில் கரெக்டாக ஒரு டிசிப்ளின்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். வெரி வெரி டிசிப்ளின்ட், ஆர்கனைஸ்ட்னு சொல்லலாம். இன்னும் கூட சொல்ல போனா எக்ஸாக்ட்லி. நிறைய கம்பெனிஸ்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். சினிமா அப்படி பண்ண முடியாது அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு இம்பேலன்ஸ்டா இருக்கும், ப்ராப்பரா பண்ண முடியாதுன்னு. பட் அதை ஒழுங்குபடுத்தி கிட்டத்தட்ட எவ்வளோ படங்கள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, படம் சரியா போடலாம் கூட நஷ்டம் ஏற்படாத மாதிரி பண்ணி தயாரிச்சிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணும்போது அப்பா சரி பெரியப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே அப்பா கதை சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லிவிடுவாங்க பெரியப்பா கிட்ட. பெரியப்பா அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஜெட் போட்டுடுவார். எல்லாம் எவ்ரிதிங் ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு 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 இது மாதிரி போட்டுட்ருவார். போட்டுட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் அந்த காலத்தில் உங்களுக்கு ஆகும் அப்படின்னா, பெரியப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக 1.40 தான் கொடுப்பார், வைப்பார். ஒரு 40,000 தான் இது வச்சுப்பார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவான்னா, நமக்கு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி நீட் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவனும் நஷ்டம் படக்கூடாது, நானும் நஷ்டம் படக்கூடாது அப்படின்னு விடுவார். அதனால் ஒரு அதிகமான லாபத்துக்கு விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த படம் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை வந்து பிடிங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணவே மாட்டார். ஸோ எல்லாருக்கும் ஒரு மினிமம் கேரண்டி வந்துடும். 40,000 தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவங்களுக்கு. அந்த 40,000 வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் படம் பிரமாதமாக போச்சுன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் வரும். பட் படம் சரியாக போகலைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அன்பை தேடி சரியாக போகலை, அது வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுது. பட் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு ஒரு மினிமமாக தான் லாபம் வச்சுட்டு பண்ணதுனால யாரும் வந்து அடுத்த படத்துக்கு உடனே வந்துட்டாங்க. அதே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படம் பூஜை போடுற அன்னைக்கு அத்தனை பேர் வந்துட்டாங்க. அதே சார் பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம், நாங்கள் அடுத்த படம் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நஷ்டன்றது அவங்களுக்கு இப்போ மாதிரி இல்லை. இப்போல்லாம் கோடிக்கணக்கில் எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரே நஷ்டம் ஆகி விழுந்தா அப்படியே விழ வேண்டியது, அதோட அப்படியே டோட்டலாக விழுந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்தியிருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் எஸ்பி முத்துராமன் சார் சொல்லுவார், ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களாம், அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், முக்தா ஃபிலிம்ஸ் படமா வீட்டில் ஒலை வச்சுட்டு வரலாம் நம்ம அப்படி திருப்பி போகும்போது அப்படியே கையில் கொடுத்துருவா. எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் அப்போ பெரியப்பா பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தார், நான் வந்து ரொம்ப நிறைய ஷெட்யூல் பாடிட்டே இருப்பேன், ஓடுவேன், நான் ஒரு இது முடிஞ்சுட்டு இன்னொரு ரூட் போடுவேன். கரெக்டாக நான் காரில் ஏற போகும்போது ஒரு கை வந்து என்னை பிடிக்கும். பார்த்தா ராமசாமி அண்ணா நின்றுட்டு இருப்பாரு. அண்ணா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அண்ணா உங்ககிட்ட பணம், இப்போ விடுங்க அண்ணா, என் கையை விடுங்க அண்ணா. நீ அப்புறம் வாங்கிக்கிறோம் இப்போ வாங்கிக்கிறோம், எனக்கு கணக்கு கொடுக்கணும், நான் கணக்கு எழுதணும் அப்படி சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் அவருக்கு அப்போ
எஸ்பி ஒரு பாட்டுக்கு சாருக்கு ஒரு பாட்டுக்கு 1000 ரூபாய். நான் சொல்றது 70ஸ்ல. அது என்ன பண்ணுவாராம், அந்த 1000 ரூபாவை ஜோபிக்குள்ள வச்சுடுவார். வச்சுட்டு வச்சுட்டு he will go off it seems. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பாக்கி வச்சதா சரித்திரத்திலே கிடையாது. சரித்திரத்திலே கிடையாது. பாக்கி வச்சாங்க அவங்க அப்படின்றதே சரித்திரத்திலே கிடையாது. அப்பா ஆரம்பத்திலேயே வந்துட்டு மந்திரகுமாரி, அந்த ஒரு பக்கம் எம்ஜிஆர் சார், ஒரு பக்கம் சிவாஜி சார் படங்கள்லயே வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி கதைகள் சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட அவங்க? மந்திரகுமாரி, மதுரை வீரன். மதுரை மதுரை வீரன். வீரன் வந்து ஒரு ஒரு வெரி இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு. எம்ஜிஆர் அவர் தான் நடிச்சாரு. எம்ஜிஆர் சார் நடிக்கும்போது கண்டினியூட்டின்னு இருக்கும் அந்த காலத்துல. இன்னைக்கு இவ்வளோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு இதை முடிச்சிடுவாங்க, நாளைக்கு நீங்க அதே இடத்துல உட்காரணும், நான் இதே இடத்துல உட்காரணும், வி ஷுட் கண்டினியூ டாக்கிங். அது எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து அந்த வேலை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கண்டினியூட்டி, இந்த கண்டினியூட்டி, அந்த கண்டினியூ, அந்த மாதிரி கண்டினியூட்டி பண்ணும்போது அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து முதல் நாள் வந்திருக்காரு. பேசி வசனம் பேசிட்டு மறுநாளைக்கு என்ன பண்ணியிருக்காரு, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்பா சொல்லியிருக்காங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் நீங்கள் வரணும்ன்ட்டு. டைரக்டர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இல்லை கரெக்டு தான் அவன் வந்தது. அப்பா சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சண்டை வந்துடுது அப்பாவுக்கு. அப்பா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டு. அது ரொம்ப கரெக்டாக பேசுவார், கரெக்டாக ஞாபகமாக எல்லா வேலையும் பண்ணுவார். பட் தப்புனா உங்கள் மூஞ்சிக்கு நிறைய சொல்லிவிடுவார். அந்த டேரக்டர் கேட்டிருக்காரு அப்பா கிட்ட, நான் டேரக்டரா நீ டேரக்டரா, நீ என்ன பெருசாக வந்து என்ன சொல்கிற, போடா வெளியில் அப்படின்ட்டு. அப்பா கோச்சுன்னு வெளில வந்துட்டார். பட் அப்போவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்பாவை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது. அவர் என்ன பண்ணார், இல்லை நம்ம ஒரு ரஷ் போட்டு பார்த்துடலாம், அந்த காலத்தில் ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே ரஷ் போட்டு பார்த்துடலாம் நம்ம எதுக்கும் அப்படி சொல்லிட்டு மறுநாளைக்கு ரஷ் போட்டு பார்த்தோன்னா அப்பா வந்து ரைட்டு வந்தது. அப்போ வந்து அப்பா வந்து வைத்தியநாதன் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு இடத்த ஒரு ஒண்டு கொடுத்தணும் தான். அது ஒரு 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 இது ஸ்டோர் ரூம் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய வராண்டா இருக்கும், உள்ள ஒரு ஒரு ரூம் இருக்கும், அவ்வளோதான். அதே ரூம்லேயே படுத்துக்கணும், அதே ரூம்லேயே சமையலும் பண்ணணும். இவர் என்ன பண்ணார், அந்த அந்த வீட்டுக்குள்ளே வந்து காரே போகாது. இவர் காரை, எம்ஜிஆர் என்ன பண்ணார், காரை வந்து ஸ்ட்ரீட் எண்டில் நிறுத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மக்களுக்கு புரிஞ்சுதான் இது எம்ஜிஆர்னு. பின்னாடியே ஓடி வந்த உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு பெரிய அம்மா பாட்டியை பார்த்துட்டு சொன்னாராம், என்ன இவன் இவ்வளோ கோவக்காரனாக இருக்கான் அப்படின்னு. பாட்டி சொன்னாலும் அவன் எப்போவுமே அப்படி தான், என்ன பண்ணுறதுன்னு. சரி அப்படி சொல்லிட்டு மறுநாளைக்கு தீபாவளி. ஸோ அப்பாவுக்கு வந்து அப்பா அப்போவே கதர் வேஷ்டி தான் போட்டுப்பாரு. கதர் வேஷ்டி, கதர் சட்டை, அப்புறம் வந்து பெரியப்பாக்கு வந்து வேஷ்டி சட்டை, பாட்டிக்கும் ஒரு வெள்ளை புடவை வாங்கி கொடுத்துட்டு நாளையிலேருந்து வா ஷூட்டிங்க்கு அப்படின்னாராம். அப்பா சொன்னாலும் நான் வரமாட்டேன், அவன் என்னை திட்டினான்னு. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்த எம்ஜிஆரோட அன்னைக்கு ஆரம்பித்த நட்பு வந்து அவர் இறக்குற வரைக்கும் இருந்தது அப்பா கிட்ட. அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர் வச்சுட்டு அப்பா எந்த படமும் பண்ணல. அதான் கேட்க வந்தேன். அது ஏன் அது, ஏன்னா அதே காலகட்டத்தில் சிவாஜி ஐயாவோட படத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ படங்கள் சேர்ந்து பண்ணி பிடிச்சிருக்காங்க. அப்பா டைரக்ஷனில் அவ்வளோ நடிச்சிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் சாரோட நடக்கலையே, அது எதனால? அது ஏன் அப்படின்னா அவருக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. படம் அவர் வந்து செட் ஆக மாட்டார். அப்பாவுக்கு வந்து இஸ் மோர் ஆஃப் அ கிரியேட்டிவ் பர்சன். அதனால வந்துட்டு அவரை எடுக்கணும்னா அவர் சொல்றபடி தான் எடுக்கணும். முயற்சிகள் நடந்ததா? முயற்சிகள் நடக்கல. பட் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, எப்போ பெரியப்பாவை பார்த்தாலும் முதலாளி தான் கூப்பிடுவார் பெரியப்பாவை. ஏன்னா அந்த காலத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் முதலாளி தான் சொல்லுவாங்க. முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவார். முதலாளி என்னை வச்சு படமே எடுக்கிறது கிடையாது, முதலாளி என்னை வச்சு படமே எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஹீ ஆல்சோ நியூ. வேறஸ் நீங்க நடிகர் திலகத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஹி வில் கிவ் யூ ஃபுல்லா உங்களுக்கு உங்க டைரக்டர் இதுக்கு அவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். என்ன வச்சு என்ன வேணா பண்ணிக்கோப்பா. ஆமா, அவருக்கு முன்னாடி நீங்க சொல்லிடணும் இந்த கதை இந்த இது அப்படின்னு சொல்லிட்டானா அதுக்கு ப்ரிப்பேர்டா வந்துருவார் அவர். அண்ட் ஹி வில் நாட் இன்டர்ஃபியர், எதுலேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் அவர். ஸோ அதனால அப்பா பெரியப்பா டிசைடட் தட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், பட் பிஸ்னஸாக வேண்டாம். பிகாஸ் பணம்னு போட்டான்னா உங்களுக்கு எப்போதுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பணத்தால் நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கல. பட் எம்ஜிஆர் வந்து இஸ் வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்கள் அப்பா கல்யாணத்தை அட்டன் பண்ணார், என்னோட கல்யாணத்தை அட்டன் பண்ணார். அப்புறம் என்ன பண்ணார், என்னோட அக்கா பொண்ணு, தட் இஸ் ராமசாமியோட பேத்தி,
அவள் சின்ன குழந்தை அப்போ. இப்போ அவள் அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் 50 நவ். அவள் வந்து அவள் பார்த்துட்டு, "இது யாரு?" அப்படின்னு கேட்டார் அப்பா கிட்ட. "இது வந்து என்னோட பேத்தி" அப்படின்னு சொன்னாங்க அப்பா. அவள் தான் முதல் பேத்தி எங்கள் ஃபேமிலியில். அதனால ரொம்ப பெட்டு எங்கள் அப்பாவுக்கு அவ. அப்போ அவர் சொன்னார், "உன் கல்யாணத்துக்கு வந்தேன், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், நாளைக்கு இந்த பேத்தி கல்யாணத்துக்கும் வருவேன், என்னை கூப்பிடு" அப்படின்னு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், தான் அவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது. இருப்போன்றது. அதனால நீங்க உங்க கல்யாணத்துல கூட இன்சிடென்ட் இருக்கிற எம்ஜிஆர் சார் வந்து ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க நீங்க. ரஜினி சார் வந்துட்டு அவர் எம்ஜிஆர் வந்த உடனே என்ன ஆயிடுத்து, அத்தனை பேரும் உள்ளே வந்துட்டாங்க. அது அபெட்ஸ்பரி, இப்போ அறிவாலயம் இருக்கே, அதுதான் அபெட்ஸ்பரியில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இன்ஃபேக்ட் எப்படி ஆயிடுத்து அப்படின்னா, கல்யாண சமையல்காரர்கள்லாம் சமையலே பண்ணாமல் வெளியில் ஓடி வந்துட்டாங்க. இவரை பார்க்க ஓடி வந்துட்டேன். சமையலே சாப்பாடே இல்லாமல் போயிடுத்து எங்கள் மாமியார் சைடுக்கெல்லாம், பாதி பேருக்கு மேலே. எனக்கே சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரை வந்து பார்க்கறதுக்கு வந்த உடனே ரஜினிகாந்த் அப்போ தான் உள்ளே நுழையறதுக்கு பார்த்துருக்காரு. அவரால் உள்ளே நுழைய முடியல. பிகாஸ் இட் வாஸ் ஸோ க்ரௌடட். அந்த க்ரௌடெல்லாம் தள்ளிண்டு அவரால் வர முடியல. அப்புறம் என்ன பண்ணார், போயிட்டார். அப்போ தான் பொல்லாதவன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது காஷ்மீரில். எங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே நாங்கள் டெல்லிக்கு தான் போனோம். டெல்லியில் வந்து அவர் அவர் அப்பா, பெரியப்பா, இவர் ரஜினி சார், புலியூர் சரோஜா, ஸ்ரீபிரியா வரல அப்போ. ஸ்ரீபிரியா முன்னாடியே போயிட்டாங்களோ என்னமோ தெரியல எனக்கு. இவங்க 5 பேரும் வந்தாங்க, 4 பேரும். அப்போ என்னையும் இவரையும் பார்த்தார். பார்த்துட்டு அவரே சொன்னார், "நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்தேன், என்னால் உள்ளே நுழைய முடியல, எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுனால என்னால் உள்ளே நுழைய முடியல, பட் ஆல் த பெஸ்ட்" அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சின்ன வயசு, அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு ஒரு வேற இது, ஐ மீன் ours was a arranged marriage. அதனால எனக்கு வந்து இவரையும் தெரியாது, யாரையும் தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு ஒரே அழுக வர ஆரம்பிச்சுடுது கிளம்பும்போது, அப்பா பெரியப்பா கிளம்பும்போது. ஸோ ஹி டோல் மீ, ஹி செட், "இந்த பாரு, மேரேஜ் ஆயிருக்கு உங்களுக்கு, இட்ஸ் வேற ஒரு பரிமாணம். ஸோ யூ நீட் டு பி ஹாப்பி, டோன்ட் க்ரை" அப்படின்னு சொல்லிட்டு போனார். பட் பெரியப்பா கிட்ட அவருக்கு ரொம்ப அசாத்தியமான பிரியம். ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டாருன்னா அது கடைசி வரைக்கும் அதுல இருந்து பின் வாங்க மாட்டார். அண்ட் அது ஒன்ஸ் டிசைட் பண்ணது தான் அப்படின்னு. காஃபி விஷயமே கேள்விப்பட்டிருக்கோம். காஃபி குடிக்கிறது அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாவே அதை அவரு ஃபாலோ பண்ணிட்டாரு. சொல்ல முடியுமா அதை பத்தி? அப்பா ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்க அத்தை வீட்டில் இருந்தாங்க. அத்தை வீட்டில் வந்து அவங்க அத்தை டாட்டர்ஸ் வந்து ஐ ஒன்ட் பிளேம் எனிபடி. ஏன்னா எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் பெருசாக வருமானம்னு யாருக்குமே கிடையாது. குடும்பங்கள் வந்து ரொம்ப பெருசு எல்லாருக்குமே. எல்லார் வீட்லேயுமே 10 பசங்க 15 பசங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அப்பா காஃபி ரொம்ப சாப்பிடுவார். அப்பாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருந்தது. என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விட்டார் அப்புறமா. ஸோ அந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு காஃபியும் சாப்பிடும்போது எப்போ பார்த்தாலும் காஃபின்னு சாப்பிட்டு வரான். அதனால் அப்பா பாத்ரூமில் குளிச்சுருந்துருக்காரு. அந்த அவங்க அத்தை அவங்க பொண்ணுக்கிட்ட சொன்னாங்கன்னா, "காஃபி பொடியா தீர்ந்து போயிடுத்து, போய் வாங்கிட்டு வர சொல்லுன்னு." அவங்க பொண்ணு வந்து கொஞ்சம் கோவமா, "அதான் அந்த கடங்காரன் இருக்கானே, காஃபி குடிக்கிற கடங்காரன், அவனை விட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லு" அப்படின்னா. அது வந்து அப்பாவுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. அன்னைக்கு காஃபியை விட்டவர் தான் கடைசி வரைக்கும் காஃபியே சாப்பிடும். கடைசி வரைக்கும் காஃபியே தொடரும். எவ்வளோ நீங்களாம் கம்பல் பண்ணி கூட எதுவுமே குடிச்சது காஃபி, டீ எதுவுமே சாப்பிட மாட்டேன். போன்விட்டா சாப்பிடுவேன். போன்விட்டா காலம்புற ஒரு போன்விட்டா, எழுந்த உடனே நைட்டு படுத்துக்கும் போது போன்விட்டா, அவ்வளோதான். காஃபி சாப்பிட மாட்டேன். சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து இது பொதுவாக இருக்கிற கருத்து, அதாவது இந்த இப்போ கெட்ட பழக்கங்கள், இப்போ ஸ்மோக் பண்ணுறதாகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், அப்பாவுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னும் போது அட்லீஸ்ட் காஃபியாக குடிப்பாங்க. இப்போ இந்த பழக்கம் இல்லாதவங்க நடிகர்கள் வந்துட்டு காஃபி டீயாவது போகும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து ஏதாவது டென்ஷன் எது இருந்தால் அதுவும் குடிக்காமல் இருந்திருக்காரு. நீங்கள் காலையில் நைட்டு தான் போன்விட்டான்னு சொல்கிறீங்க. இப்போ இடைப்பட ஆப்வியஸாக ஷூட்டிங் போகும்போது அதுவும் இருக்காது அவருக்கு. எப்படி கேரி பண்ணார் அதை அவர்? மனோ தைரியம் தான். பிகாஸ் அப்பாவோட சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சாப்பிடுவார். காலம்புற எழுந்த உடனே போன்விட்டா, அப்புறம் கரெக்டாகவும் எல்லாம் எல்லா பிராமண குடும்பங்கள்லேயும் 9:30க்கு சாதம் சாப்பிட்ருவோம் அவங்க எல்லாருமே. டிஃபன்றது சாயங்காலம் மத்தியானம் தான். ஸோ காலம்புற 9:30 மணிக்கு அப்பா வந்து வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிடுவார். தயிர் சாதம். அந்த தயிர் சாதத்தில் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லா இதுவும் வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் திராட்சை அதெல்லாம் போட்டு
அப்புறம் அந்த சுண்டைக்காய் வத்து இதெல்லாம் போட்டு வறுத்து அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஒரு கூட்டு சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஆ, குழம்பு தான்கள் நிறைய குழம்பு தான்கள் வரும். அதை சாப்பிடுவார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராத்திரி வெறும் பழங்கள் தான். ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு. ராத்திரி வெறும் பழம். ஷூட்டிங் சமயத்தில் காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஒரு 11 மணிக்கு திருப்பி இன்னொரு போன்வீட்டா எடுத்துப்பாரு அங்கே. அப்புறமா 1 மணிக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு போகும். அதை சாப்பிடுவார். இதே சாப்பாடு தான் வீட்டிலேருந்து போகும். இதே குழம்பு குழம்பு இதே தானு தயிர் இதே. சாதம் இது. பட் அதுக்கு நேர் விரோதம் எங்கள் பெரியப்பா. அவ்வளோ சாப்பாடு ஆசை பெரியப்பாக்கு. என்ன எங்க நீங்கள் காஞ்சிபுரம் போனோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு பூண்டு பருப்பு பொடி கிடைக்கும். வீட்டிலலாம் பண்ண மாட்டாங்க அப்போல்லாம் பூண்டு போட்டு பருப்பு பொடியெல்லாம். அங்கே வாங்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் சவுகா ஜானகி அம்மா ரொம்ப நாளாக இது போடுவாங்க, ஆவக்காய் ஊறுகாய். ஓ. ரொம்ப நாள் சமைக்கவும் சமைப்பாங்க. ஸோ சவுகா ஜானகி அம்மாவோட ஷூட்டிங்னா பெரியப்பா குஷி பிறந்துடும். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக சாப்பாடு பண்ணி பெரியப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அஃப்கோர்ஸ் வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுப்பாங்க அவங்க. அதே மாதிரி சிவாஜி அங்கிள் வீட்டிலேருந்தும் சாப்பாடு பெரியப்பாக்குன்னு தனியாக வரும் வெஜிடேரியன் ஃபுட். பெரியப்பா உட்காந்து சாப்பிடுவோம். எங்களுக்கும் அந்த ஹேபிட் உண்டு. அதே மாதிரி இன்னொன்றும் அந்த காலத்தில் வெரி யூனிக் என்ன அப்படின்னா, நாங்கள் மொத்தம் 10 பேர் ஃபேமிலியில். எங்கள் 10 பேரோட பர்த்டேக்கும் ஹோட்டலுக்கு போவோம். ஓ. அந்த காலத்துலேயே நான் சொல்கிறது 72லேருந்து டில் அபவுட் 80. எங்கள் பெரியப்பா 88ல் போனார். 86 முடியும். நோ. ஒரு அப்போ கல்யாணம்லாம் ஆயிடுது. வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் போவோம். ஸோ எங்களுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாடு பெரியப்பானால எங்களுக்கு பரவாயில்ல. ரொம்ப பிடிக்கும். 2 எக்ஸ்ட்ரீம். சௌகரமா பேசும்போது இப்போ அப்பாவுடைய ஆரம்ப காலங்கள் இப்போ முதலாளிலேயே வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ ஏரிக்கரை மேலே அந்த சாங் வந்து இப்போ வரைக்கும் பாப்புலர். அது இல்லை நிறைய பேருக்கு அது படம் தெரியாது, என்ன படம் தெரியாது. முதல் பதில் அந்த பாட்டு இப்போ வரைக்கும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 இயர்ஸ் ஆக போகுது அந்த சாங்கே வந்து. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பண்ண படங்கள் இப்போ தாமரைக்குளம் தான் நாகேஷ் ஐயாவோட முதல் படம். அதுதான் தாமரைக்குளம் வந்து நாகேஷ் ஐயாவோட ஃபர்ஸ்ட் மூவி அது. அண்ட் அது நாகேஷ் வந்து ஹி வாஸ் வெரி க்ளோஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சோசாரத்தனை க்ளோஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பட் ஹி வாஸ் அ குட் ஃப்ரெண்ட் அப்பாவுக்கு. ஏன்னா நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணார். பொம்மலாட்டம், நினைவில் நின்றவள், அப்புறம் தேன்மழை, அதுக்கப்புறம் இதயத்தில் நீ, பூஜைக்கு வந்த மலர் எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் அப்பானாலேயோ வரல, அது மனோரமா அவங்களால வந்தது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை நாகேஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அதில் வந்து மனோரமா அம்மா வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஷி ஆல்மோஸ்ட் கமிட்டட் சூசைட்ற மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்பா தான் போய் பேசினோன்னே, இனிமேல் எனக்கு நாகேஷ் படத்துலேயே நான் எதுவுமே என்னை எடுத்துட்டாங்க எல்லா படத்துலேருந்தும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழுதாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, முக்தா ஃபிலிம்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ என் படத்தில் எல்லாத்தையும் நடிப்ப, உனக்கு ஜோடி வந்து சோ அப்படின்ட்டாங்க. அது கடைசி வரைக்கும் அப்பா அதை மெயின்டைன் பண்ணாங்க. அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நாகேஷ் வந்து பீக்கில் இருந்தார். அவ்வளோ பீக்கில் இருந்தார். எது நீச்சல் அது இது நிறைய படம் பண்ணாரு. காமெடினாவுமே ரெண்டு பேரோட படங்கள். மனோரமா ஜோடி இல்லாத படமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்த உடனே அவர் வந்து நாகேஷ் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு சொன்னது வந்து சிவகுமார் சார் தான் சொன்னார். நவகிரகம் படத்தில் அவர் நடிச்சிருந்தார். அவர் வந்து நான் மனோரமா தான் நாகேஷ்க்கு ஜோடியாக போடுறதா இருந்தது. அப்புறமா ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ், அந்த 4 ஒய்ஃப்ஸ் கேரக்டரோ 3 ஒய்ஃப்ஸ் கேரக்டரோ அதுவும் அதில் ஒரு ஒய்ஃப் வந்து நாகேஷ்க்கு ஜோடி கிடையாது. பட் ஒரு ஒய்ஃப் வந்து மனோரமா இருந்தது, எடுத்துட்டாங்க. 2 நாள் ஷூட்டிங்க்கு வந்தால் அப்புறம் போயிட்டாங்க. இது மாதிரி அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் வந்து அப்பா சீரியல் பண்ணும்போது நாகேஷோட திருப்பி சேர்ந்து நாகேஷை வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு, என்ன சீனு இன்னுமா என் மேலே கோபமாக இருக்க அப்படின்னாரு. இல்லை உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னோடனே, சரி சீரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு
எப்படி ஐடென்டிஃபை பண்ணாரு அப்பா அவரை சொல்லியிருக்காரு அதை பத்தி? அது தெரியல சொல்லுங்க. எனக்கு. அது எனக்கு தெரியல. மேபி என் பிரதர கேட்டா தெரியுமோன்னு எனக்கு தெரியல அது. அண்ட் ஜோ சார் நிறைய படங்கள் இப்ப சொன்னீங்க நீங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட நம்ம அவங்க காம்பினேஷன்ல நிறைய படங்கள் பார்த்தது இல்ல. அது அப்பா பண்ணியிருக்காங்க. அத வந்துட்டு. அப்பா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல சோ, நாகேஷ் வந்து நம்ம செந்தில் கவுண்டமணி மாதிரி. அவ்வளவு பிரமாதமா பண்ணுவாங்க 2 பேரும். அண்ட் அதுல வந்து தேன்மழை. தேன்மழை படம் வந்து ஆக்சுவலி அது வந்து அந்த படம் பண்ணும்போது ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரியா தான் வச்சிருந்தாங்க. அது நான் தூக்கத்துல நடக்கிற வியாதி. ஹி திங்க்ஸ் தட் ஹி ஹட் கில்ட் சம்படி. பட் ஆக்சுவலி ஹி இஸ் நாட். அவர் பண்ணல. ஜெமினி கணேசன் அந்த கொலை பண்ணல. பட் சுந்தர்ராஜன் தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் ஸ்டோரி. நடுவுல வந்து இவங்க 2 பேரோட அந்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தேவைப்பட்டது. செட்டுல இவங்க 2 பேரும் நடிக்கிறத பார்த்து, பார்த்து, பார்த்து அப்பா சிரிக்க ஆரம்பிச்சு, அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த போர்ஷன்ஸ கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஜெமினி சாரோட போர்ஷன கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ஜெமினி சாருக்கு அதனால கோவம் வந்துருச்சு. ஸோ ஹி வாஸ் வெரி அப்செட். சரி இது என்னது இது? நீ வந்து என்கிட்ட நீ சொன்ன கதை வேற, நீ இப்போ எடுக்கிற கதை வேற அப்படின்னோடனே அப்பா என்ன சொன்னாங்க, இல்லை காமெடி நன்னா வந்துட்டு இருக்கு, அதனால நம்ம பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அவர் வந்து கோச்சுன்ட்டார் அப்பா கிட்ட. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு, அப்பாவை கூட கோச்சுக்கல, அவர் சோ சாரை கோச்சுன்ட்டார். என்ன எழுதுறான் இவன் மகா மட்டமான்னு. ஸோ சோ ரொம்ப கோவக்கார். அவர் உடனே செட்டுக்கு விட்டு எழுந்து போக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி ஒரு அமக்கலம் ஆயிடுது. ஸோ அப்பா சொன்னாங்க சோ கிட்ட, இந்த பாரு எனக்கு வந்து நஷ்டமாயிடும், இந்த படத்தை நீ வந்து நடுபாதியில் போயிட்டேன்னா, நீ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டாலோ, இல்லை அவர் நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாலோ எனக்கு நஷ்டம் ஆகிடும். அதனால் நீ வந்து பொறுத்துக்கோ. பட் இனிமேலேருந்து நீ இந்த பொறுத்துக்கோ, நான் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடு, அப்புறம் நான் உனக்கு என்ன நீ கேட்குறியோ நான் பண்ணி கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் ஜெமினியை வச்சு அப்பா படம் எடுக்கிறேன். அதுதான். ஏன்னா அது வரைக்கும் நிறைய படங்கள் ஆரம்ப காலத்துல பண்ணியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மூவி பனித்திரையும் போது அது விமன் ஓரியன்ட் கதை. அது நாகேஸ்வர் ராவ் தான் பண்ணுறதா இருந்தது. அவர் வந்து மாட்டேன்னு விட்டார். அவருக்கு அப்போ தான் தெலுங்கில் ஹி ஸ்டார்டட் டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ். அப்போ சரோஜா தேவி அம்மா தான் ஜெமினி கணேசன் அவர்களோட பேசி அப்பா கிட்டையும் சொல்லி நீங்கள் போய் ஜெமினியை பாருங்கன்னா அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நினைவில் இது பூஜைக்கு வந்த மலர் பண்ணார், இதயத்தில் நீ பண்ணார், தேன்மழை பண்ணார், அண்ட் பனித்திரை அஃப்கோர்ஸ் 4 படம் கண்டினியூஸாக பண்ணார். அதுக்கப்புறம் நினைவு நின்றவள் எடுத்தாங்க அடுத்தது. அப்போ ரவிச்சந்திரனை போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ பட் ஷோ வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப ஃபன்னி. என்ன பண்ணுவாருன்னா, அந்த அப்போல்லாம் உங்களுக்கு டேக் இருக்கும்ல, உங்களுக்கு பை டூ டேக் 3 அப்படின்னு போடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், சாக் பீஸ் இவருக்கு எங்கேயோ கிடச்சிடும். இவருக்கு சாக் பீஸை எடுத்துட்டு பின்பக்கமாக போய் அந்த கிளாப் அடிக்கிற இதில் வந்து 200 எழுதிடுவார். ஸோ 200 பை 200 அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 200ன்றது நிச்சயமா இல்லைன்னு தெரியும். கத்துன்னு கத்துவாரு அப்பா. சோ சோ பண்ணாதடா பண்ணாதடான்னா கேட்கவே மாட்டாரு. அப்பாவை டைரக்டர் சார் தான் கூப்பிடுவாரு. அண்ட் அவருக்கு வந்து ஹி ஆல்வேஸ் யூஸ் டு ஃபைட் வித் ஹிஸ் ஒய்ஃப். அவருக்கு கொஞ்சம் அப்போவே. அதனால என்ன பண்ணுவார், கோச்சுண்டு அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் ஆஃபீஸில். அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில், மயிலாப்பூர் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டில் தான் ஆஃபீஸ் இருந்தது. ஆஃபீஸில் மேலே ஒரு ரூம் இருக்கும், அது சோர் ரூம்னே பேர். அங்கே வந்து படுத்துடுவார். கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேனா வச்சுட்டு இருப்பார் கதை எழுதுறதுக்கு. முகமது பின் துக்ளக் எல்லாம் அங்கே தான் எழுதினார் கதை. ஆஃபீஸில் உட்காந்து தான் எழுதினார் எங்கள் ஆஃபீஸில். நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தையா இருப்போம். நாங்கள் மாடி படிக்க போயிட்டு நான் என்னோட 3 brothers 4 பேரும் மேலே போய் அந்த பேனாவை திருட பார்ப்போம். பிடிச்சுட்டுருவார். பிடிச்சுட்டு எங்களோட வம்படிச்சுட்டு இருப்பார். அப்போ கீழே பக்கத்து ரூம் தான் அப்பா ரூமு. அப்பா அங்கேருந்து கத்துவார், சோ எழுதுறியா அப்படின்னு. சார் உங்கள் பசங்க வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க சார். எங்களுக்கு திட்டு கிடைக்கும், குழப்பங்க எல்லாரும், அவன் எழுதவே மாட்டான் அவன் அப்படின்னு. அது மாதிரி நிறைய இப்படி ஒரு லூட்டி அடிப்பார். அவர் வந்து கலாட்டா பண்ணுவார், நிறைய கலாட்டா பண்ணுவார். அண்ட் ரொம்ப பிரியமாகவும் இருப்பார் அட் த சேம் டைம். ரொம்ப ரொம்ப ஃபேமிலி பிரியம்லாம் ரொம்ப இருக்கும். என்ன பண்ணார், அந்தமான் காதலி போது அவருக்கும் சிவாஜி அங்கிளுக்கும் அவங்க 2 பேரும் வேற வேற கட்சியாக போயிட்டாங்க. இவர் வந்து காங்கிரஸ்க்கு போயிட்டாரு சிவாஜி அங்கிள், இவர் வந்து ஜனதா தள்.
அதனால 2 பேரும் அப்பாக்கு என்ன பயம்னானா, சோ வாய வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டாரு. எதையாவது சொல்லி கிளப்பி விடுவாரு. மூடு போயிடும் சிவாஜிக்கு. அதனால வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதனால தேங்காய் சீனிவாசன போட்டாரு. மனோரமாக்கு ஜோடியா. ம். இங்க வந்து பேரும் புகழும் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இங்க வந்து மனோரமாக்கு ஜோடியா சோவ போட்டாரு. சோ போட்டு பிடுங்கிட்டே இருப்பாரு அப்பா செட்ல. "என்ன ஏன் நீ அந்தமானுக்கு போடல? என்ன ஏன் நீ அந்தமான் காதலிக்கு போடலன்னு?" அப்பா வசாம பதிலே சொல்ல மாட்டாரு. திடும்னு ஒரு நாளைக்கு செட்டுல எல்லாரும் இருக்கும்போது, "செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா சீனா" அப்படின்னு கத்தினாரு. அவ்வளோதான். செட்ல இருக்கிற அத்தனை பேரும் சிரிக்க ஆரம்பிச்சு, அப்பா லிட்ரலா அப்பா வந்து கையில ஏதோ பென்சில் என்ன வச்சிருந்தாருன்னு ஞாபகம் இல்ல எனக்கு. அத எடுத்துட்டு செட்டுல பூரா ஓடிட்டு இருந்தாங்க 2 பேரும். பெரியப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட அ என்ன சொல்றது? அந்த அவங்களோட விட்டு எல்லாமே விட்டு அடிக்கிறக்கா எல்லாமே. ஒரு நாடகம் போதும் என்ன இன்வைட் பண்ணுவாரு, பண்ணுவாங்களா? இன்வைட் பண்ணுவாரு. பெரியப்பாவையும், அப்பாவையும். அவங்க 2 பேரும் போய் அந்த நாடகம் பார்த்துட்டு, அவங்களுக்கு ஒரு ஒரு கன்விக்ஷன் இருந்தது. நாடகம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் வெளியில போய் சாப்பிடுவாங்க. ஸோ அப்பா சாப்பிட மாட்டாரு. பெரியப்பா சாப்பிடுவாரு அவங்களோட. சாப்பிட்டுட்டு இல்ல. அந்த மாரி ஒரு ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்தது 2 பேருக்கும். கடைசி வரைக்கும். கடைசி அது வரைக்கும் வந்தது. அவங்க கடைசி எல்லாருமே ஒண்ணா அப்ப இருந்தாங்களா? லைக் இப்ப ஏன்னா காமராஜர் ஐயாவுடைய ஃபாலோவர்ஸா இருந்திருக்காங்க. எல்லாருமே ஒண்ணா அந்த டைம்ல இருந்தாங்க. நீங்க ஆமா. அப்பா, ஆ சிவாஜி சார், அதுக்கப்புறம் சார், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த் 4 சார். பேருமே காமராஜர் ஃபாலோவர்ஸ் 4 பேருமே. அவரு காமராஜர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா தட்ட மாட்டாரு. இவங்கள கடைசி முடிய அப்பா ரொம்ப தேசியவாதி அப்பா. போயிட்டுருப்பாரு. அப்போ காமராஜர் போனதுக்கு அப்புறம், ஆம் அப்பாவும் சிவாஜி சாரும் காங்கிரஸ்க்கு போயிட்டாங்க. சாரும் ஸ்ரீகாந்த் நடிகர் அந்த கால மணிராடை மணிராடை ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்த். அவங்க வந்து ஜனதா தளுக்கு போயிட்டாங்க. ஸோ, அதனால கொஞ்சம் பாப்பா கலாட்டா பண்ணிண்டே இருப்பாரு அப்பா. ரொம்ப கலாட்டா பண்ணுவாரு. ரொம்ப நையாண்டியா பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் குடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட குடுத்துருவாரு. அதுல இன்னும் மாற்றங்கள் கிடையாது. டைரக்டர் சார் ரொம்ப பிரியமா இருப்பாரு.